இந்த விசிட்டிங் விசா இப்போ எப்படி இருக்குன்றதை பற்றி கதைக்க போகிறோம். இது ஒருவர் இலங்கையிலிருந்து அப்ளை பண்ணியிருந்தார், ஆனால் பிறந்த இடம் பாகிஸ்தான் என்று போட்டு இன்றைய நாங்கள் கதைக்கிற முழுக்க இந்த டீட்டெயில் டிஸ்க்ளோசர் நோட்ஸை பற்றி ஏன் ஓட பண்ண வேணும், என்னத்துக்கு ஓட பண்ண வேணும், என்ன பிள்ளை விட்டு இருக்கிறார்கள்ன்றதை பார்க்கறதுக்கு. ஓகே. ஆனால் அவர் விசிட்டர்ஸ் வீசா, ஒரு ஃபார்மருக்கு விசிட்டர்ஸ் வீசாக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக எலக்ட்ரானிக் ட்ராவல் அத்தாரிட்டிக்கு அப்ளை பண்ணியிருக்கு. அதை பார்த்து இப்போ நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி சரியாக செய்ய கட்டாயம் கிடைக்கும். அதாவது விட்ட பிள்ளையை கரெக்ட் பண்ணலாம், நேரடியாகவும் வர சொல்லுவார்கள். அது ஒவ்வொருத்திட்ட அப்ளிகேஷன் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தது. மற்றதுன்னா இப்போ ஒரு ஆள் வந்து விசிட்டிங் விசா இப்போ ஏஜென்ட் மூலம் செய்து இப்போ விசிட்டிங் விசா கிடைச்சிதுன்னு சொன்னால் அதை வந்து உண்மையான விசான்னு பார்க்குறது என்ன மாதிரி, இப்போ போலியான விசாவா இல்லையா? உண்மையானதாண்டா நான் எல்லாரும் சொல்லுவது, நீங்களே கனேடியன் ஹை கமிஷனுக்கு உங்களோட பாஸ்போர்ட்டை கொண்டு நீங்களே கொடுங்கோ. வணக்கம், நான் சகின். இன்றைக்கும் ஒரு விசிட்டிங் விசா சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான் இருக்க போகிறது. இன்றைக்கு பிரபா அண்ணாவை சந்திக்கிறதுக்கு டைம் கிடைச்சிருக்கு. வணக்கம் அண்ணா. வணக்கம். என்ன மாதிரியான சொன்னால், இன்றைக்கு இந்த விசிட்டிங் விசா இப்போ எப்படி இருக்குன்றதை பற்றி கதைக்க போகிறோம். மற்றது என்ன டைம் வந்து நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போ கடந்த வாரத்துக்கு முதல் வாரம் ஒரு வீடியோ ஒன்று போட்டுனாங்க, அதை பார்த்தும் நிறைய கொஷன்கள் வந்திருக்கு. அப்போ அது சம்மந்தமாக கதைக்க போகிறோம். இப்போ என்ன மாதிரி ஏதாவது அப்டேட் இருக்கா? நிச்சயமாக நிறைய விஷயம் இருக்குது. இப்போ ஜிசிஎம்எஸ் நோட்ஸை பற்றி கதைக்கலாம், ஃபுல் டீட்டெயில் டிஸ்க்ளோசரை பற்றி கதைக்கலாம், இன்னொரு ஏஜென்ட்டை செய்துட்டு இன்னொரு ஏஜென்ட்டோட உங்களுக்கு ஒத்து விராட்டி மற்றது ஏஜென்ட்டோட போய் எப்படி செய்கிறது, அதை பற்றி கதைக்க போகிறோம். ஓகே. இப்போ அந்த ஜிசிஎம் அதை பற்றி சொல்லுங்க பார்ப்போம். ஜிசிஎம்எஸ் நோட்ஸ்ன்னு சொல்கிறது குளோபல் கேஸ் மேனேஜ்மெண்ட் நோட்ஸ். அது ஒரு எஸ் நோ ஆன்சர் தான் அதில் இருக்குது, கேள்விகளை போட்டு. அது வந்து ஃபுல் டீட்டெயில் டிஸ்க்ளோசர் நோட்ஸ் இல்லை, அதாவது கம்ப்ளீட் ஃபைல் ஃபுல் டீட்டெயில் டிஸ்க்ளோசர் நோட்ஸ். அதுக்கும் இது நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இப்போ ஜிசிஎம்எஸ் நோட்ஸ்ன்னு சொன்னால் உங்களோட பேர், அந்த வெரி ஒரு 11-12 பேஜில் வெரி பேசிக் டீட்டெயில் இருக்க மொழிய ஃபைல் சம்மரி இல்லை. ஆனால் இப்போ கம்ப்ளீட் டீட்டெயில் டிஸ்க்ளோசர் நோட்ஸில் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க எவ்வளவு நேரம் உங்களோட இந்த பெருவிரலோ அந்த வைக்கிற விரல் எவ்வளவு செகண்ட் கூட இருந்த டீட்டெயில் கூட வரும். வரும். உதாரணத்துக்கு நீங்கள் ஜனவரி 14 எடுத்த எம்ப்ளாய்மெண்ட் லெட்டரை கொண்டு போய் ஏப்ரல் 14 அப்ளை பண்ணினாலும் அந்த டீட்டெயிலும் வரும். அதைத்தான் சொல்கிறது ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில் டிஸ்க்ளோசர் நோட்ஸ். இது வந்து எல்லாராலையும் எடுக்க இயலாது. ஓன்லி லைசன்ஸ் கனேடியன் இமிக்ரேஷன் லோயராலையும் கனேடியன் இமிக்ரேஷன் லைசன்ஸ் கன்சல்டனாலையும் தான் இது எழுதி எடுக்கலாம். லைசன்ஸ் உள்ளாக்கள் மட்டும்தான் எடுக்கலாம். ஜிசிஎம்எஸ் நோட்ஸ் எல்லாரும் எடுக்கலாம். அதிலே இருக்குதானே? இப்போ இல்லையா? இல்லை, அதிலே இருக்காது. அது வந்து என்னென்னா, ஒரு ஃபார்ம் நீங்கள் நிரப்பி அனுப்பணும். ஏர் ஆதரைஸ் ரெப்ரசன்டேட்டிவ், பெய்ட் ஆதரைஸ் ரெப்ரசன்டேட்டிவ் மட்டும்தான் இதை ரிக்வஸ்ட் பண்ணி ஓட பண்ணி எடுக்கலாம். உதாரணத்துக்கு வந்து லோயர்ஸ் அல்லது லைசன்ஸ் இமிக்ரேஷன் கன்சல்டன்ட். இப்போ ஏஜென்சிஸ் என்று சொல்கிறாக்கள் வந்து அவர்களுக்கு ஒரு சிலர் லைசன்ஸ் இருக்காது. அவர்கள் வந்து கனேடியன் ஹை கமிஷனுக்கு இமெயில் எழுத இயலாது. ஒரு ஆளோட தனிநபருடைய முழு இன்ஃபர்மேஷனையும் தாங்க கொண்டு கேட்க இயலாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இன்னொரு இடத்தை செய்திருந்தால் அந்த ஏஜென்ட் சொல்லலாம் உங்களோட ரிசல்ட் வரையிலேண்டு. ஆனால் அங்கே அது 4 மாதத்தில் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படியான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இந்த ஃபுல் டீட்டெயில் டிஸ்க்ளோசர் நோட்ஸ் ஓட பண்ணிக்க அதில் வரும். எப்போ அப்ளிகேஷன் போட்டது, எத்தனை நாள் ப்ராசஸிங் நடந்தது, எப்போ நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வந்தீங்க, எத்தனை செகண்ட் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் நடந்தது, எப்போ ரெவ்யூஸ் பண்ணப்பட்டது, எப்போ டிசிஷன் மேட் பண்ணப்பட்டது. அதுக்காகத்தான் அவர்கள் சொல்கிறார்கள் ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில் டிஸ்க்ளோசர் நோட்ஸ். அதில் நிறைய விடயங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் அப்லோட் பண்ணின படம், அதாவது அந்த ஃபோட்டோ கூட பிளராக போனால் அந்த பிளரோட ரெசல்யூஷன் கூட அதில் போடுவார். மற்றது அதில் நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸில் என்னென்ன பிழை இருக்குன்னு சொல்லுவார்.
அதாவது நான் சொல்கிறது டீட்டெயில் கம்ப்ளீட் நோட்ஸில் வந்து நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷனில் பேங்க்கில் உள்ள பேங்க் ஸ்டேட்மெண்ட் எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரை கொடுத்தீங்கள் எல்லாமே எல்லாம் அதுக்காக தான் அந்த டேர்மையை பாவிக்கிறார்கள். டீட்டெயில் டிஸ்க்ளோசர் நோட்ஸ், இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணப்பட்டது, எந்த விசா ஆஃபீஸ் உங்களோட ஃபைலை ரிவ்யூ பண்ணினது, அதே வேளை ஆஃபீஸர்கிட்ட பேர் கூட போடுவார்கள். அதுக்காகத்தான் திரும்ப திரும்ப சொல்லுவார் டீட்டெயில் டிஸ்க்ளோசர் நோட்ஸ் கம்ப்ளீட் ஃபைல் அண்ட் அ சம்மரி. அது சில நேரம் 45 பேஜ்லேயும் வரும், 18 பேஜ்லேயும் வரும், 30 பேஜ்லேயும் வரும். அது ஒவ்வொரு பேஜ் சைஸுக்கு ஏற்றபடி சார்ஜ் பண்ணுவார்கள். ஏனென்றால் எந்தெந்த எவ்வளோ சைஸ் பேஜ் இருக்கோ ஒரு பேஜுக்குன்றபடி சார்ஜ் பண்ணுவார்கள். ப்ராபபிளி சில டீட்டெயில் டிஸ்க்ளோசர் கிட்டத்தட்ட கனேடியன் 500 வரும், சில நேரம் $750 வரும், சில நேரம் 900 வரும். டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபைல் சைஸ், எவ்வளவு இன்ஃபர்மேஷன் ப்ரீவியஸ் அப்ளிகேஷனில் சப்மிட் பண்ணினாண்டு. உதாரணத்துக்கு ஒரு ஃபைலை சொல்ல போனால், ஒரு ஃபைலை ஸ்டார்ட் பண்ணிக்க விசிட்டர்ஸ் வீசாண்டு ஸ்டார்ட் பண்ணினார்கள். நடுவில் கொண்டு போய் அந்த ஃபைலை செய்யும் பொழுது சூப்பர் வீசா வந்து முடித்தார். அப்படியான டீட்டெயில் அனலைஸ் வந்துச்சுது. ஒருவர் இலங்கையிலிருந்து அப்ளை பண்ணியிருந்தார், ஆனால் பிறந்த இடம் பாகிஸ்தான் என்று போட்டு என்னதுக்காண்டி இது பிள்ளை விட்டவர்கள் எங்கே செய்தார்களோ தெரியவில்லை. டீட்டெயில் டிஸ்க்ளோசரை ஓட பண்ணி பார்க்கும் பொழுது அவர்கள் விட்ட பிள்ளைகளை தெரிய வந்துச்சு. இப்போ விசிட்டர்ஸ் விசாக்கு அப்ளிகேஷனை செய்து கொண்டு முடிக்கும் பொழுது சூப்பர் விசாண்டு முடிச்சிருக்கிறார். ஒழுங்கான அப்ளிகேஷன் இல்லை அதையும் டீட்டெயில் டிஸ்க்ளோசர் கம்ப்ளீட் நோட்ஸில் விளக்கமாக சொல்லுவார். இப்போ 10வது பேஜில் இவர் அப்ளை பண்ணும் பொழுது விசிட்டர் விசாவுக்கு போட்டுவிட்டு 35வது பேஜில் போய் என்ன செய்திருக்கிறார், சூப்பர் விசான்னு முடிச்சிருக்கிறார். அப்போ ரிஜெக்ட் பண்ணிக்கு எழுதியிருக்கிறார்கள், நீங்கள் சூப்பர் விசா விசிட்டர் விசாவுக்கு ஸ்டார்ட் பண்ணி அப்ளிகேஷனை சூப்பர் விசாவை முடிச்சிருக்கிறீங்க, ஆனபடியாக உங்களுக்கு தகுந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் கவரேஜ் இல்லாதபடியாக உங்கள் சூப்பர் விசா ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறோம்ட்டு. அதே வேளை ஒரு சிலர் வந்து இன்றைய நாங்கள் கதைக்கிற முழுக்க இந்த டீட்டெயில் டிஸ்க்ளோசர் நோட்ஸை பற்றி ஏன் ஓட பண்ண வேணும், என்னத்துக்கு ஓட பண்ண வேணும், என்ன பிள்ளை விட்டிருக்கிறார்கள்ன்றதை பார்க்குறதுக்கு. ஒரு ஃபைலை பார்த்தோம்னு சொன்னால் அந்த டீட்டெயில் டிஸ்க்ளோசர் ஓட பண்ணும் பொழுது அவர்கள் வந்து என்னென்னு சொன்னால் விசிட்டர்ஸ் விசாவுக்கு ஆரம்பித்துட்டு சூப்பர் விசான்னு சொன்னாங்க. மற்றொருவர் வந்து எலக்ட்ரானிக் ட்ராவல் அத்தாரிட்டிக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன். என்னதுக்கு? எலக்ட்ரானிக் ட்ராவல் அத்தாரிட்டி அப்படின்னு சொன்னால் இடிஏன்னு சொல்லுவோம். அது வந்து டிப்ளோமேட்டிக்கான ஆக்கள் கனடாவுக்கு வந்துட்டு போகிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு எம்பி ஒரு டிப்ளோமேட்டிக், ஆனால் அவர் விசிட்டர்ஸ் விசா ஒரு ஃபார்மருக்கு விசிட்டர்ஸ் விசாவுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக எலக்ட்ரானிக் ட்ராவல் அத்தாரிட்டிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் இடிஏ. அப்போ அது வந்து அவர்களே சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது விசிட்டர்ஸ் விசா, ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணுறது எலக்ட்ரானிக் ட்ராவல் அத்தாரிட்டி பர்மிட். அது அரைவலில் ஒரு ஸ்டாம்ப் கொடுப்பார்கள் இங்கே கனடாவில். அப்படி நிறைய பிள்ளைகளை நாங்கள் கண்டுபிடிக்கலாம் முதல் விட்ட ஃபைலில். அதாவது ஒருவர் வந்து 4 தடவை அப்ளை பண்ணியிருக்கலாம், அவருக்கு தெரியும் 4 தடவையும் என்ன அங்கே நடந்தாண்டு அதை பார்க்கலாம். ஆமாம், ரிக்வஸ்ட் பண்ணினா அவர்கள் அனுப்புவார். சிலர்களுக்கு 30 நாளில் அனுப்புவார்கள், சிலருக்கு 45 நாளில் அனுப்புவார், சிலருக்கு 60 நாளும் எடுக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபைல் சைஸை பொறுத்து. இப்போ 4 தடவை ரிஜெக்ட் பண்ணினவர் 5வது தடவை அப்ளை பண்ண முதல் ஏன் அந்த 4 தடவையும் என்ன பிளவிட்டன்றதை பார்க்கலாம் தானே. அதே வேலை ஒன்றையும் சொல்ல விரும்புகிறேன், அதை பார்த்து இப்போ நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி சரியாக செய்ய கட்டாயம் கிடைக்கும். அதாவது விட்ட பிள்ளையை கரெக்ட் பண்ணலாம். அதே வேலை ஆஃபீஸர் வந்து சில சஜஷன் கூட கொடுப்பார். நீங்கள் இங்கெங்கே பிளவிட்டு இருக்கிறீர்கள், இனி ஒரு அப்ளிகேஷன் செய்வதுண்டா இந்தெந்த பிள்ளைகளை சரி பார்த்து விண்ணப்பிக்க வேண்டும் க்ளோசிங் சென்டென்ஸில் போடுவார்கள். ஒரு சின்ன ஆலோசனை என்று சொல்ல ஒரு அட்வைசரி மாதிரி. அது மற்றது ஒருவர் வந்து கனடாவில் இன்வைட்டி இல்லாமல் இன்வைட்டியிட ஒரு புனை பெயரை போட்டு விண்ணப்பித்திருந்தார்.
இன்வைட் இல்லாமல் அப்படி ஒரு பெயரை போட்டு ஒரு புனை பெயரை போட்டு விண்ணப்பித்திருந்தார். இந்த டீட்டெயில் டிஸ்க்ளோசரை ஒருவர் ஓட பண்ணி எடுத்து பார்க்க அவர் சொன்னார் தன்னுடைய வைஃபோட பேரே இது இல்லைன்ட்டு. மற்றது இன்னொரு டீட்டெயில் டிஸ்க்ளோசரை எடுத்து பார்த்தா கனடாவில் இருக்கிற ஒரு கார் விற்கும் இடத்தினுடைய முகவரியில் 18வது மாடியில் 25ஆம் நம்பர் ரூம் என்று போட்டிருந்தார்கள். அப்படி முகவரியே இல்லை இன்வைட். அது கூகுள் பண்ணி எல்லாமே வந்து போலியாக செய்கிற போலி என்று நான் சொல்லல. டீட்டெயில் டிஸ்க்ளோசரில் அவ்வளவு ஆழமான இன்ஃபர்மேஷன் தருவார்கள். அதை அவர்களே கூகுள் பண்ணி எழுதியிருக்கிறார்கள். கனேடியன் விசா ஆஃபீஸ் இது வந்து கார் தரிக்கும் ஒரு இடத்தில் எப்படி 18 மாடி இருக்கிறது. அவர்கள் போட்டிருந்தார்கள் 18வது மாடியில் 25ஆம் நம்பர் ரூம் நம்பரில் இன்வைட் இருக்கிறார்கள். அதை கனேடியன் விசா ஆஃபீஸ் வந்து கூகுள் பண்ணி டீட்டெயில் டிஸ்க்ளோசர் நோட்டில் அந்த படத்தையும் அட்டாச் பண்ணி விட்டார்கள். இது வந்து ஒரு கார் விற்பனை நிலையத்தில் இந்த காரை ஏற்றுவதற்கு இறக்குவதற்கு பாவிக்கப்படும் ஒரு ரேம்ப் ஷிப்பிங் ரிசீவிங் ஏரியா. அண்ட் ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் இப்படியான விஷயங்களையும் எங்களோட தமிழாக்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு லைசன்ஸ் இமிக்ரேஷன் கன்சல்டன்ட் மூலமாகவும் இப்போ நாங்கள் பார்க்கல, அதாவது செக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஆனால் உடனே தரமாட்டார்கள். நிறைய கேள்வி கேட்பார்கள் விண்ணப்பித்த உடனே. நீங்கள் யார், நீங்கள் உண்மையான நீங்களா, அது என்று. இதே ஒரு லோயரோ ஒரு இமிக்ரேஷன் கேள்விகள் இருக்காது. ஏனென்றால் அவர்கள் இதை அடிக்கடி ஓட பண்ணி அதே போல் அவர்கள் விண்ணப்பிக்கிறது தங்களுடைய லைசன்சிங் போர்ட்டல் மூலம்தான் விண்ணப்பிக்கலாம். ஆத்தரைஸ் பெய்ட் ரெப்ரசன்டேட்டிவ் போர்ட்டல் மூலம்தான் விண்ணப்பிக்கலாம். இந்த டீட்டெயில் அதிலே வந்து ப்ரைவேசி கொஷன்கள் கொஞ்சம் இருக்கிறது. அதையெல்லாம் பார்த்து தான் அவர்கள் தான். அதேவேளை இவர்கள் ஒன்றையும் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ இந்த துறையில் இமிக்ரேஷன் துறையும் மற்றது இமிக்ரேஷன் லிட்டிகேஷனிலே ஸ்பெஷலைஸ்டான லோயர்ஸ் வந்து ஆல்ரெடி தங்களோட நிறுவனத்தினுடைய கிரெடிட் கார்டு பேமெண்ட் சிஸ்டத்தை செட் பண்ணியிருக்கிறார்கள். அப்போ இப்போ 90 பேஜ் மன்னிக்கவும் 500 700 900 இவர்களை கேட்காமலே அந்த அளவு அமௌண்ட்டையும் இந்த என்ன இமிக்ரேஷன் லோயர்ஸ் ஆஃபீஸோ கன்சல்டன்டைய அந்த நிறுவனத்தின் கிரெடிட் கார்டிலேருந்து எடுத்து விடுவார்கள். இது இண்டிவிஜுவலோட பண்ணிக்கு எல்லாத்தையும் கல்குலேட் பண்ணி போட்டு இண்டிவிஜுவலு இமெயில் போடுவா இவ்வளவு பே பண்ணினா தான் ரிலீஸ் பண்ணுவார்கள் என்று சொல்லி அந்த ஸ்பீட் சர்வீஸும் இருக்கிறது. ஏனென்றால் இதுதான் இந்த லைசன்ஸ் கன்சல்டனுக்கும் ஒரு லைசன்ஸ் இல்லாத ஆள் செய்கிறதுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். அந்த சர்வீஸ் வந்து ப்ரொஃபஷனலாக கிடைக்கும். அதேவேளை இன்னொரு டீட்டெயில் டிஸ்க்ளோசரை ஒரு சட்டத்திரணி ஓட பண்ணி எடுத்திருந்தார். அதிலே வந்து ஒரு வீடு அட்ரஸை கமர்ஷியல் ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அவரை இன்வைட் பண்ணுவதாக இருந்தார்கள். அதை கூகுள் பண்ணி பார்த்தால் ஸ்காப்ரோவில் ஒரு வீட்டு அட்ரஸ் இருக்கிறது. அப்படியான பிழையான தகவல்களை பார்க்குறதுக்காக ஓட பண்ணுறேன்னு நான் சொல்லல. டீட்டெயில் டிஸ்க்ளோசர் அதில் விட்ட பிழைகள் என்ன, அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம்ன்றது தான் இந்த டீட்டெயில் டிஸ்க்ளோசரை ஓட பண்ணுறோம். இப்போ திரும்ப அப்ளிகேஷனை போட்டு ஒரு ஆல்ட அப்ளிகேஷனை டேமேஜ் பண்ணுவதில் விட இந்த ஃபுல் டீட்டெயில் டிஸ்க்ளோசர்ஸ் ஆன்சர்ட் நோட்டீஸோ கம்ப்ளீட் ஃபைல் ஓட பண்ணிக்க என்னென்ன பிழை விட்டார்கள் என்பதை தேடி பார்க்கலாம். அதாவது முதல் விண்ணப்பிச்ச அப்ளிகேஷனில். மற்றது ஒரு விசிட்டர்ஸ் வீசா ரிஜெக்ட் பண்ணினாலும் ஃபெடரல் கோர்ட் ஆஃப் கனடாவுக்கு கொண்டு போகிறதுக்கு இப்போ இங்கே கனடாவில் ஃபெடரல் கோர்ட்டில் இந்த டீட்டெயில் டிஸ்க்ளோசர் நோட்ஸை கட்டாயமாக அட்டாச் பண்ண சொல்லுகிறார்கள். இந்த வரியம் மே மாதத்திலிருந்து முதல் அவர்கள் டீட்டெயில் டிஸ்க்ளோசர் நோட்ஸ் தேவை இல்லாமல் இருந்தது. இந்த வரியம் மே மாதம் 2025ஆம் ஆண்டிலிருந்து கட்டாயமாக அந்த டீட்டெயில் டிஸ்க்ளோசர் நோட்ஸையும் அட்டாச் பண்ண சொல்கிறார். அதேபோல் இந்த டீட்டெயில் டிஸ்க்ளோசர் நோட்ஸில் வந்து எந்த நாட்டுடன் உங்கள் அப்ளிகேஷன் ஷேர் பண்ணப்பட்ட டீட்டெயிலும் வரும் அப்படின்னு சொன்னால். இப்போ வந்து நினைக்கக்கூடாது இப்போ ஒரு அப்ளிகேஷனை போடைக்க தனியாக கனடா விசா எம்பசி மட்டும்தான் உங்களோட அப்ளிகேஷனை பார்க்குதுன்ட்டு. கனடா விசா ஹை கமிஷன் வந்து உங்களோட அப்ளிகேஷனை இன்னொரு நாட்டோட கட்டாயம் ஷேர் பண்ணும்.
என்னதுக்காண்டி அவர்கள் என்னவென்றா இப்பொழுது எம்பசிகள் எல்லாம் சகோதரங்கள் மாதிரி தானே. அண்ணன் அக்கா தங்கச்சி மாதிரி அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, லண்டன், கனடா போன்ற நாடுகள் கிட்டத்தட்ட 5 அல்லது 6 அந்த டெவலப் கண்ட்ரிஸ் ஒவ்வொரு நாட்டுடன் ஒவ்வொரு அப்ளிகேஷனை மறைமுகமாக சேவ் பண்ணும். அதுக்கும் டீட்டெயில் டிஸ்க்ளோசர் நோட்ஸில் சொல்லுவார்கள் எந்த நாட்டுடன் உங்கள் அப்ளிகேஷன் ஷேர் பண்ணப்பட்டு. இப்போ ஒரு சிலருக்கு நீங்கள் கனடாவுக்கு விண்ணப்பித்திருந்தாலும் அது ஆஸ்திரேலியா விசா ஆஃபீஸுடன் ஷேர் பண்ணப்பட்டிருக்கும், அல்ல மலேசியா விசா ஆஃபீஸுடன் ஷேர் பண்ணப்பட்டிருக்கும், அல்லது யூஎஸ் விசா ஆஃபீஸுடன் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் விண்ணப்பிக்கிறது கனடாவுக்கு, அவர்கள் அதில் நல்லா எழுதி பார்ட்னர்ஸ் கண்ட்ரிஸோடு ஷேர் பண்ணப்பட்டது எந்த கண்ட்ரி, அந்த கண்ட்ரியோட பேரையும் போடுவார்கள். அது மறைமுகமாக என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த நாட்டில் உங்களுக்கு ஏதாவது குற்றம் இருக்குதோன்றதை பார்க்குறதுக்கு தான் ஷேர் பண்ணுறாங்க. ஷேர் பண்ணி போட்டு கீழே போடுவார்கள், இந்த நாட்டில் உங்களுக்கு எதிராக எதுவித குற்றங்களும் இல்லை என்றும் போடுவார்கள். அதுதான், அது ஒருத்தரும் தெரியாது. நாங்கள் நினைக்கலாம் நாங்கள் கனடா எம்பசிக்கு தானே விண்ணப்பிச்ச, நாங்கள் இல்லை நாங்கள் என்ன புதுசாக சொல்கிறோம்ண்டு. இதெல்லாம் கனடாவில் இருக்கிற லைசன்ஸ் லாயர்ஸும் லைசன்ஸ் சட்டத்திறனிகள் மூலம் ரிக்வெஸ்ட் பண்ணும் பொழுது அதுக்காகத்தானே நல்ல சொல்லு போட்டு டீட்டெயில் டிஸ்க்ளோசர் எல்லாம் அணுவாக தருவார்கள். ஆனால் இது சிலருக்கு கொடுக்கவும் மாட்டார்கள், சில ப்ரைவேசி ரீசனுக்காக. ஆக என்ன காரணமாக இருக்கும், ஏதாவது சஸ்பெக்ட் ஆன அப்ளிகண்ட் அல்லது கனேடியன் ஹை கமிஷனால் ஒரு பேன் பண்ணப்பட்ட அப்ளிகேஷனாக இருக்கலாம், அல்லது நீங்கள் விண்ணப்பித்தத்தில் பாரதூரமான பொய் இருந்தாலும் டீட்டெயில் டிஸ்க்ளோசர் தரமாட்டார்கள். அதுக்கு சொல்லுவார்கள் we are not delivered to deliver. அதுக்கு ரிப்ளை வருமா? ஆமாம், தரமாட்டோம்னு சொல்லுவாங்க. தரமாட்டோம்ன்றும் ஒரு சிலருக்கு சொல்லுவார்கள். ஏனென்றால் அங்கே ஏதோ பாரதூரமான பிரச்சனை இருக்கிறது, அல்லது நேரடியாகவும் வர சொல்லுவார்கள். அது ஒவ்வொருத்தட்ட அப்ளிகேஷன் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தது. நாங்கள் எல்லாத்துக்கும் ஒரே பதில் சொல்லல. அது இதில் கன விஷயம் இருக்கிறது. ஒவ்வொருத்தட்ட இது காண்டம் மாதிரி. இந்த சைவ சமயத்தில் சொல்லுவார்களே, ராசி நட்சத்திரம் கேது சுக்கிரன் மாதிரி எல்லாம் வரும். கனேடியன் ஹை கமிஷனில் இருந்து நாங்கள் ஓட பண்ணினா அனுப்புவார்கள். மற்றதானா இப்போ ஒரு பொய்யான வதந்தியோ தெரியவில்லை. இப்போ 6 மாதம் தானே விசா கொடுக்குறாங்கன்ற ஒரு கதை ஒன்று போகுது. அது உண்மையா? பாஸ்போர்ட் வேல்யூ பார்க்காம அப்படின்னு சொல்லி அப்படி என்று இல்லை. ஆனால் சேஞ்சஸ் 3-4 மாதத்துக்கு நடந்து கொண்டே இருக்கும். அதை நாங்கள் வளமை தான். இப்போ பொய்யானதா இல்லையான்றது எந்த ஒன்றும் இவர்கள் இன்டர்னலாக 3 மாதத்துக்கு ஒருக்கா சேஞ்சஸ் வேறு, அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி கணக்கு செய்யக்க தான் தெரியும். சிலருக்கு 6 மாதம் கொடுக்கலாம், மல்டிபிள் என்ட்ரி இல்லாமலும் இருக்கலாம் பழைய மாதிரி. ஆனால் சில நேரம் அவர்கள் 10 வரியம் என்று நான் சொல்லுவது பாஸ்போர்ட் தானே, எக்ஸ்பைரி டேட்டுக்கு இடையில் மல்டிபிள் என்ட்ரியை கொடுக்குறது. 6 மாதம்ன்றது முந்தியும் இருந்த சிஸ்டம் இல்லையென்று இல்லை. 2015-16 எல்லாம் இந்த 6 மாதம் என்று நான் சொல்கிறது என்ன, இவர்களுக்கு 6 மாதத்துக்கு விசாவை பெற்றபின் வலிக்கிடவன். அதுதான் அந்த 6 மாதம். அரைவல்ல இருந்து 6 மாதம் கொடுக்கலாம். ஆனால் அரைவல்லையும் 10 வரியத்தை ஸ்டாம்ப் பண்ணலாம். அப்படி பண்ணலாம். ஓ, அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை. நீங்கள் அரைவ் பண்ணும் பொழுது இங்கே ஏர்போர்ட்டில் அவர்கள் தான் டிசைட் பண்ணுவாங்க, மல்டிபிள் என்ட்ரிக்கு விடுவதா, சிங்கிள் என்ட்ரிக்கு விடுவதா, 6 மாதத்துக்கு விடுவதா. சிங்கிள் என்ட்ரின்னு சொன்னால் ஒரு காய் போக வேண்டியதுதான் சிங்கிள் என்ட்ரி. திருப்பி வர முடியும், திரும்ப அப்ளை பண்ணுவான். அதைத்தான் சிங்கிள் இதை பார்க்கவே ஸ்டாம்பை பார்க்க, அல்லது அதையும் நாங்கள் ஓட பண்ணி எடுத்தால் டீட்டெயில் டிஸ்க்ளோசரில் அதுக்கும் காண்டம் இருக்கிறது, ஃபுல் விளக்கம் இருக்கும். அதைத்தான் நான் சொல்கிறேன் டீட்டெயில் டிஸ்க்ளோசர் நோட் சென்டர். சிலர் சொல்லுவார்கள் இலங்கையிலே நாங்கள் எடுக்கலாம் அது இதுண்டு. நீங்கள் எடுக்கலாம், நான் இல்லையென்று சொல்லலை. ஆனால் உங்களுக்கு உடனடியாக வரா. சில நேரம் 10 மாதம் எடுக்கும், 12 மாதம் எடுக்கும். 12வது மாதம் அவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் உங்களுக்கு தரையில்லாது, நீங்கள் ஆத்தரைஸ் லைசன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை என்று சொல்லுவார்கள். இந்த கம்ப்ளீட் டீட்டெயில் டிஸ்க்ளோசர் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆத்தரைஸ் லைசன்ஸ் பீப்புளால் மட்டும் அவர்களுடைய லைசன்ஸ்
மட்டும்தான் ரிக்வஸ்ட் பண்ணலாம். இப்போ இமிக்ரேஷன் வெப்சைட் போர்ட்டல் இருக்கின்ற போல் நாங்கள் போய் ரிக்வஸ்ட் பண்ண இயலாது. பண்ணலாம், ஆனால் தரமாட்டார், கூடுதலாக கொடுப்பதில்லை. இப்போ இப்படி பார்ப்போமே, இப்போ தடிமனுக்கு வந்து காய்ச்சலுக்கு வந்து டைனோவில் போடலாம், கனடோவில் போடலாம். ஆனால் இப்போ ஒரு ஃபார்மசியில் போய் நாங்கள் ஆன்டிபயோட்டிக்கை தாண்டு கேட்கலாம், தானே எனக்கு தடிமன் தாண்டு. அதே மாதிரி தான் அதை ஒரு ப்ரொஃபஷனல் லைன் ஆஃப் பிஸ்னஸ் மூலம் போய்க்கு அவர்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி தருவார்கள். கூட இல்லை, அது சரியான முறையில் நடக்கும். மற்றதுன்னா இப்போ ஒரு ஆள் வந்து விசிட்டிங் விசா இப்போ ஏஜென்ட் மூலம் செய்து இப்போ விசிட்டிங் விசா கிடைச்சிதுன்னு சொன்னால் அதை வந்து உண்மையான விசான்னு பார்க்குறது என்ன மாதிரி, இப்போ போலியான விசாவா இல்லையா? உண்மையானதான்டா. நான் எல்லாரும் சொல்லுவது, நீங்களே கனேடியன் ஹை கமிஷனுக்கு உங்களோட பாஸ்போர்ட்டை கொண்டு நீங்களே கொடுங்க. இன்னொரு தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட்ட கொடுத்து பாஸ்போர்ட்டை அனுப்பாதீங்க. அதே போல் கனேடியன் ஹை கமிஷனில் போய் திரும்பவும் நீங்கள் பிக்கப் பண்ணுற மாதிரி வையுங்க. கொரியரில் அனுப்புறது இதை விட வேண்டாம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் இன்னொரு முகவர்கிட்ட கொண்டே உங்களுடைய பாஸ்போர்ட்டை கொடுத்தால் அல்லது மெயிலில் அனுப்புங்கொண்டா பின்னாலே ஏதாவது பிரச்சனை நடக்கும், உங்களுக்கு தெரியாது. ஏன் அதை நீங்களே போய் கனேடியன் ஹை கமிஷனில் அப்பாயின்மெண்ட்டை வச்சுட்டு கனேடியன் ஹை கமிஷனில் நேர கொண்டே கொடுத்துட்டு நீங்களே வந்து பிக்கப் பண்ணுறோன்னு சொல்லி செய்யுங்க. அண்டா அதோட சேஃப். கொஞ்சம் காசு தான் போகும் என்ன? அது பெரிய காசுன்னு இல்லை. மற்றது நேராக பிக்கப் பண்ணுறது ஃபாஸ்டர் சர்வீஸ், ஃபாஸ்டர் அண்ட் சேஃப் அண்ட் செக்யூர், எல்லாத்துக்குமே நல்லது. ஏனென்றா நீங்கள் எம்பசி போகிறீங்க, ஒரு விசா அப்ரூவ் பண்ணினா நீங்களே எம்பசியில் அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு போகிறீங்க, நீங்களே கொண்டே உங்களோட பாஸ்போர்ட்டை எம்பசிகிட்ட பாரம் கொடுக்குறீங்க, விசாவை ஸ்டாண்ட் பண்ண. அதே போல் அவர்களே கேட்பார்கள், இது ரெஜிஸ்டர்ட் மெயிலையோ கொரியர்லையோ திரும்ப அனுப்புறது இல்லது திரும்ப வந்து பிக்கப் பண்ணுறீங்களான்னு கேட்பார். அப்போ அதில் சொல்லுங்கள், திரும்ப வந்து பிக்கப் பண்ணுறேன். அப்போ நீங்களே பாஸ்போர்ட்டை கொடுக்குறீங்க, நீங்களே ப்ராசஸிங் வெயிட் பண்ணுறீங்க, உங்களுக்கு கால் வரும் வந்து பிக்கப் பண்ண சொல்லுங்கள். அதுக்காகத்தான் அதை சொல்லுவேன். ஏனென்றால் சில முகவர்களிடம் கொடுத்தா உங்களோட பாஸ்போர்ட் வந்து லாஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. அதே வேளை அது உண்மையான விசாவா பொய்யான்னு உங்களுக்கு தெரியும், அல்லது இது உண்மையான விசாவா பொய்யா என்பதையும் தேடி பார்க்கலாம். இல்லையென்றில் டீட்டெயில் டிஸ்க்ளோசரை ஓட பண்ணினா கட்டாயம் தெரியும் அந்த ப்ராசஸ். அதுதான் சொன்ன டீட்டெயில் டிஸ்க்ளோசரில் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கும் பொழுது எவ்வளவு செகண்ட் நீங்கள் அமர்த்தி பிடித்தீர்கள் என்பதையும் அதில் சொல்லும். அவ்வளவு நுணுக்கமாக எல்லாமே எல்லாம் அதுக்காகத்தான் நல்ல டேர்மையை பாவிக்கிறார்கள். டீட்டெயில் டிஸ்க்ளோசர், கம்ப்ளீட் ஃபைல், நோட்ஸ். அது மற்றது இப்போ ஏஜென்ட் மூலம் எல்லாம் வந்து 75 லட்சம் 1 கோடின்னு சொல்லி எல்லாம் இந்த விசிட்டிங் விசாவுக்கு கொடுக்குறாங்க. அதை பற்றி என்ன? அதை பற்றி என்ன என்று சொன்னால், நீங்கள் கொடுக்குறதில் முதல் பாருங்க அவர் லைசன்ஸ் இருக்கா இல்லையான்ட்டு. இப்போ லைசன்ஸ் இல்லாத என்ன நல்ல அந்த லைசன்ஸ் வச்சுருக்கிறதுக்கும் இல்லாத நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. உங்களோட யூடியூப் பார்க்கலுக்கு லைசன்ஸ் உள்ளவ வந்து நேராக இமெயில் எழுதி கேட்கலாம். ஒரு ஃபைல் தொடர்ந்து முடிக்கும் மட்டும் ஃபைலுக்கு இடையில் இன்டர்வியூன் பண்ணி கேள்விகள் கேட்கலாம். அதுக்காக உளறுபடியான கேள்விகள் கேட்கலாது. ஒரு ப்ரொஃபஷனலில் இப்படி சப்மிட் பண்ணியிருந்தாங்க, இன்னும் நடந்தது கொண்டதுண்டு அவர்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கொண்டே இருக்கும். இப்போ ஒரு லைசன்ஸ் இல்லாத ஆள் வந்து கேள்வி கேட்கலாது. மற்றது அவர் வந்து இன்டர்வியூன் பண்ணலாம் ஃபைலில். இப்போ லைசன்ஸ் இல்லாத ஒரு ஆள் வந்து பப்ளிக் போர்ட்டலில் போய் கிளையண்ட் அப்ளை பண்ணுற மாதிரி தான் செய்வார் ஒழிய அவர் தன்னுடைய பேரையோ முகவரியையோ ஆத்தரைஸ் லைசன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து செய்ய மாட்டேன். ரெண்டாவது பப்ளிக் போர்ட்டல் இண்டிவிஜுவல். இப்போ நான் ஒரு லைசன்ஸ் இல்லாத ஆளுண்டா நானே போய் வெப்சைட்டில் செய்கிறதுக்கு தான் அந்த பப்ளிக் போர்ட்டல். பெய்ட் ரெப்ரசன்டேட்டிவ் போர்ட்டல் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பப்ளிக் போர்ட்டல். அதுதான் வித்தியாசம். அப்போ எல்லோரும் பப்ளிக் போர்ட்டலில் செய்து கொண்டு சொல்லலாம் பெய்ட் ரெப்ரசன்டேட்டிவ். அதிகம் டீட்டெயில் ஓட பண்ணிக்க போடுவார்கள். ஆத்தரைஸ் ரெப்ரசன்டேட்டிவ் உங்களோட ஃபைல் சார்பாக விண்ணப்பித்தவரா இல்லையான்ட்டு. அது நான் நினைக்கிறேன் 4வது 5வது பேஜில் வரும். டீட்டெயில் டிஸ்க்ளோசரில் 5வது 4வது பேஜில் கட்டாயமாக வரும். அப்படி ஒரு ஆத்தரைஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தால் அந்த கம்பெனி நிறுவனத்தோட பேரும் வரும். அது ஆத்தரைஸ்டான கம்பெனி என்றால் மட்டும்தான் வரும். அது லைசன்ஸ் இல்லாத கம்பெனி என்றால் வராது. அதுதான் உள்ள வித்தியாசம். மற்றது ஒரு ஃபைல் ரிஜெக்ட் பண்ணினா ரீகன்சிடரேஷன் பண்ணுறதுக்கும் லைசன்ஸ் உள்ள ஆட்களுக்கு ரைட்ஸ் இருக்குது.
ஏன் ரிஜெக்ட் பண்ணிருந்தீங்க, என்னத்தை ரிஜெக்ட் பண்ணிருந்தீங்களான்னு கேட்கலாம். இப்போ லைசன்ஸ் இல்லாத ஆட்கள் செய்ய இப்படி இன்டர்வியூன் பண்ணி கேள்வி கேட்கலாம். அதுக்கு கேள்வியே கேட்க முடியாது. நோ, ஓன்லி அப்ளிகேஷனை போட்டுட்டு இலவு காத்த கிளி மாதிரி பார்த்து கொண்டிருக்கலாம் ஒழிய ரிஜெக்ட் என்று சொல்லுவார்கள். பாசண்டா சொன்னால் சிலர் ரிஜெக்ட் என்றாலும் கூடுதலான அப்ளிகண்ட்டுக்கு சொல்வதில்லை. உங்களோட ஃபைல் ரிஜெக்ட். இப்போ ஒருவருக்கு 2024 ஏப்ரல் மாதம் ரிஜெக்ட் பண்ணினது. இன்று வரை, அதாவது இன்றைக்கு அக்டோபர் 2025 வரை அவர் சொல்லியிருக்கிறார் ஃபைல் இஸ் இன் ப்ராசஸ். ஆனால் அப்படி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கா? இல்லை. அதை டீட்டெயில் டிஸ்க்ளோசரோட பண்ணினா அவருக்கு சரியாக ஜனவரி 14 அப்ளிகேஷன் போட்டு ஏப்ரல் 14 ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறார்கள் 2024. என்ன காரணத்துக்கான அவர் சொல்லாமல் இருந்ததுக்கான அது எங்களுக்கு தெரியாது. அது லைசன்ஸ் இல்லாத ஆளாக இருக்கலாம். என்ன காரணம்ன்றது இன்னொருவருக்காக நான் சொல்ல இயலாது. இதை டீட்டெயில் டிஸ்க்ளோசரோட பண்ணி எடுக்கும் பொழுது தெரிய வந்துச்சு. ஃபைல் ஆல்ரெடி ரிஜெக்ட் லாஸ்ட் இயர். ஆனால் அவர் ஸ்டில் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார் தான் ப்ராசஸிங்கில் இருக்கிறார். ஆனால் அந்த முகவர் சொல்லி கொண்டிருக்கிறார் இன்னும் உங்கள் ஃபைல் ப்ராசஸில் தான் இருக்கிறது. இதுதான் இந்த லைசன்ஸ் உள்ள ஆக்களுக்கும் இல்லாத ஆக்களுக்கும் இடையில உள்ள வித்தியாசம். அதுக்காக நாங்கள் ஒருவரை குறை சொல்லவில்லை. மக்கள் ஒன்று செய்ய போறீங்கன்னு சொன்னால் ஒரு லைசன்ஸ் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட செய்யல 100% உங்களுக்கு நல்ல மன்ற என்ன ப்ராசஸிங் கைட்லைன்ஸ் தெரியும், அனுபவம் இருக்கு. மற்றது நேரடியாக இதெல்லாம் இப்போ நானும் நீங்களும் சொந்தம் பண்ணால் நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லி பேசஸில் செய்யலாம், இல்லையென்று இல்லை. ஆனால் உங்களுடைய முழு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நேரடியாக இன்ஃபர்மேஷன் வந்து கொண்டிருக்கும். அது இப்போ ஒரு ஃப்ரெண்ட்லி பேசஸில் நான் ஆத்தரைஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவாக செய்யலாம். அதுக்கு தான் பப்ளிக் போர்ட்டல் இருக்கிறது. தனியார் தனக்கு தெரிஞ்ச ஒருவர்ண்டா இப்போ எனக்கு எல்லாம் தெரியுமெண்டா நானே போய் செய்யலாம். அதுக்குத்தான் அதைத்தான் எல்லாரும் யூஸ் பண்ணணும். ஆனால் ஆத்தரைஸ் பெய்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அந்த போர்ட்டலில் யூஸ் பண்ண இயலாது. அது டோட்டலி லைசன்ஸ் உள்ளாக்களுக்கு வேறொரு போர்ட்டல். அவர்களுடைய லைசன்ஸ் நம்பரை என்டர் பண்ணித்தான் அதுக்கு போகலாம். போகும்பொழுதே அங்கே ஆல்ரெடி காட்டும் எந்த லோயர் மூலம் அல்ல இந்த லோ ஆஃபீஸ் மூலம் அல்லது இந்த கன்சல்டன்ட் மூலம் இந்த அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணப்பட்டிருக்கின்ற. அதை நாங்கள் ஏற்கனவே நான் முதலும் ஒருக்கா இப்போ சொன்ன மாதிரி அதை டீட்டெயில் டிஸ்க்ளோசர் கம்ப்ளீட் ஃபைலில் ஓட பண்ணிக்கும் அது காட்டும் எந்த லோ ஃபார்ம் இந்த அப்ளிகேஷனை விண்ணப்பித்ததுண்டு. பழைய அப்ளிகேஷன் ஒருவர் 4 தடவை ரிஜெக்ட் பண்ணியிருந்தால் அவர் 4 தடவை ரிஜெக்ட் பண்ணின ஃபைலை பேராமல் 5ஆவது தடவை போட்டார்ன்னு சொன்ன அப்ளிகேஷனை சிலவில் அவருக்கு கனேடியன் ஹை கமிஷன் பேன் பண்ணி கூட சான்ஸ் இருக்குது. அதுதான் ஒருக்கா ரிஜெக்ட் பண்ணின உடனே திரும்ப அப்ளை பண்ணக்கூடாது. எப்படி அப்ளை பண்ண வேணுமெண்டா முதல் அப்ளிகேஷனில் விட்ட பிள்ளைகள் என்னென்று எல்லாத்தையும் ஓட பண்ணி எடுத்து பார்த்துட்டு அப்ளை பண்ணலாம். அதுக்கு தான் அந்த டாக்குமெண்ட் எடுக்கிறது. ஆனால் அதில் கடைசியில் அந்த ரிவ்யூ பண்ணின ஆஃபீஸர் ஒரு நல்ல சமரை நோட்ஸும் வைப்பார். இனி அப்ளை பண்ணுறோன்னா நீங்கள் என்னென்ன பிள்ளை இதில் விட்டீங்க இதை கரெக்ட் பண்ணி அப்ளை பண்ணுங்கன்னு ஒரு சின்ன கன்க்ளூஷன் கொடுத்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்து தான் அந்த நோட்ஸை முடிப்பார். அப்போ அதை சரியாக செய்யல 100% என்ன முதல் விட்ட பிள்ளையை வடிவாக கரெக்ட் பண்ணி அப்ளை பண்ணிட்டு பிள்ளையும் வடிவாக சொல்கிறாங்க, பிள்ளையும் சுட்டி காட்டுவார்கள் டீட்டெயில். அதே வேளை இனி நீங்கள் அப்ளை பண்ணிக்க இந்த பிள்ளையை கரெக்ட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள்ன்னு சொல்லுவார். 10 டைம் சொல்கிறாரு. ஆமாம், பிள்ளை என்ன அதுக்கு எப்படி மெருகூட்ட வேணும், இந்த அப்ளிகேஷனை நீங்கள் செய்கிறேன்டா என்னென்ன எவிடன்ஸ் மோர் சப்மிட் பண்ண வேணுமென்று சொல்லியும் அந்த ரிவ்யூ கன்க்ளூஷனில் கொடுக்குறாரு. இப்போது உதாரணத்துக்கு ஒருவர் கனேடியன் டாலர் $180 தான் அவருக்கு செலவுக்கு இருக்குன்னு விண்ணப்பித்திருந்தார். அவருக்கு டீட்டெயில் டிஸ்க்ளோசர் நோட்ஸில் ஆஃபீஸர்ட்ட ரிவ்யூவில் கன்க்ளூஷனில் ஒரு ரெக்கமெண்டேஷனாக சொல்லியிருந்தார். உங்களோட அப்ளிகேஷனுக்கு கிட்டத்தட்ட கனேடியன் 10,000 காட்டி திரும்ப அப்ளை பண்ணவும் 10,000 கனேடியன் வேல்யூ. ஆனால் அவர் முதல் ரெவ்யூஸ் பண்ணப்பட்ட அப்ளிகேஷனில் $180 வேல்யூ தான் காட்டியிருக்கிறார். $180 ஒரு ஆள் கனடாவுக்கு வரையில் அதுதான். அது அந்த $180 $10,000 என்ன ஏன் அப்போ ரிவ்யூவில் இந்த ஆஃபீஸர் தன்னுடைய பேரை போட்டு எந்த ஆஃபீஸ் ரிவ்யூ பண்ணப்பட்டது, நீங்கள் காட்டின ஸ்ரீலங்கன் ருப்பி கனடா கன்வர்ஷன் ரேட்டு பார்க்க $180 வருகிறது. உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டாண்டர்டுக்கு கிட்டத்தட்ட கனேடியன் 10,000 காட்டி திரும்பவும் விண்ணப்பிக்கும்.
என்று சமரியில் கன்க்ளூஷனில் ரெக்கமெண்டேஷனாக அந்த ஆஃபீஸர் கொடுத்துருக்கிறார். இதுதான் நான் சொல்கிறேன் என்னென்னா, ஏன் இந்த டீட்டெயில் டிஸ்க்ளோசர் நோட்டீஸை $500 $600 $700 கட்டி ஓட பண்ண வேணும். ஆனால் உண்மையிலே அது வெத் தானே. ஆமாம், இது ஒரு காண்டம் மாதிரி தானே எல்லாம். அதாவது உங்களோட குறிப்பு மாதிரி அந்த விண்ணப்ப குறிப்புண்டு நான் சொல்லுவேன். எல்லாம் அதில் இருக்கும். விட்ட பிள்ளைகள் என்ன எல்லாம் இருக்கும். ஓகே, நீங்கள் இப்போ விசிட்டிங் விசாவை என்ன விசாவை செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், ஒரு லைசன்ஸ் உள்ள ஒருவர்கிட்ட கொண்டு செய்யக்கல வந்து 100% உங்களுக்கு 100% என்று நான் சொல்லுவது என்ன, ரிசல்ட்டை நான் சொல்லல. அந்த அப்ளிகேஷன் சரியான முறையில் அங்கே போய் சேரும். அங்கே ரிவ்யூவுக்கும் சரியாக போய் ஆஃபீஸரும் பிள்ளை விடலாம். அந்த பிள்ளையை சரியான லைசன்ஸ் உள்ளவர் கண்டுபிடிச்சு ரீபட்டல் ரிப்போர்ட் எழுதலாம். ஆஃபீஸரும் பிள்ளை விட்டால் அவருக்காக எதிர்வாதம் செய்து ஒரு ரீகன்சிடரேஷன் லெட்டர் எழுதலாம். ஆனால் இப்போ அப்ளை பண்ணிக்கல வந்து விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சரியான கூடுதலாக இருக்கு. அதாவது இந்த அப்ளிகேஷன் பிள்ளைகள் ஒன்றும் இல்லாமல் சரியாக போய் சேரும் என்ற அவர்களுடைய அனுபவம். இப்போ கன லோயர்ஸ் மேரோ என்னவா இருந்தாலும் ஒரு அனுபவம் இருக்கிறவருக்கும் அனுபவம் இல்லாதவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ பப்ளிக் போர்ட்டலில் வந்து இப்போ நான் எனக்கு எதுவித அனுபவம் இல்லை என்று வச்சா நான் என்னுடைய அப்ளிகேஷனை செய்து நான் பழகிக்கொள்கிறேன். அதேவேளை இது ஒரு கனேடியன் இமிக்ரேஷன் லோ ஃபேர்மோ அல்லது கனேடியன் இமிக்ரேஷன் கன்சல்டனா அந்த துறையில் பரிச்சயமானவர். அப்போ அவர்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும். ஆனால் சரியானவர்களை தேடி பிடிக்க வேணும். எல்லாரையும் நான் குட்டன்னு சொல்ல மாட்டேன், எல்லாரையும் நான் பேட்டன்னு சொல்ல மாட்டேன். அந்தந்த துறையில் அனுபவம் உள்ளவர்கள், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் இருப்பவர்களை தேடி பிடிக்க வேண்டியது கேட்டுக்கொண்டிருக்கிற நேர்களின் கையில் தான் இருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் வந்து நிறைவு செய்ய போகிறோம். என்ன? ஆமாம், நிறைவு செய்ய போகிறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். ஓகே, பாய்.